சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அடுத்த பாடலை படிக்கலாம். கல்லாத அறிவு மேல் கேளாத கேள்வியும் கருணை சிறிது ஏதுமில்ல காட்சியும் கொலை களவு கள்காமம் ஆட்சியா காதலித்திடு நெஞ்சமும் பொல்லாத பொய்மொழியும் அல்லாது நன்மைகள் பொருந்து குணமேதும் அறியேன் புருஷர் வடிவானதே அல்லாது கனவிலும் புருஷார்த்தமேதுமில்லே எல்லாம் அறிந்த நீ அறியாததன்றெனக்கு எவ்வண்ணம் உய்வண்ணமோ இருளை இருளென்றவர்க்கு ஒளி தாரகம் பெறும் எனக்கு நின் அருள் தாரகம் வல்லான் எனும் பெயர் உனக்குள்ளதே இந்த வஞ்சகனையாள நினையாய் மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மௌன குருவே. சென்ற முறையே நான் கடைசி பகுதி விளக்கி சொல்லியிருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். எல்லா பாடல்களையும் கடைசி வரி என்ன இருக்குது? மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் வரவில் வரும் மௌன குருவே. இந்த பாடல் தலைப்புக்கே மௌன குரு வணக்கம்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. வணக்கம்னா தெரியும், நமஸ்காரம், பணிவு, நம்முடைய உள்ளத்தினுடைய பணிவை காட்டுவது, தன்னுடைய குறையை உணர்ந்து நிறைவானவர்களை சார்ந்திருந்து பணிவோடு நிறைவானவர்களை சார்ந்திருந்து நாமும் நிறைவை பெறுவது. வணக்கம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது, தன்னமயித்யுபாசீத நம்யந்தேஸ்மை காமாக. வேதத்தில் நமகான்னு யாரு பகவானை பூஜை பண்றானோ அவனுக்கு அவன் உலகமெல்லாம் பொருள்களெல்லாம் அவனை வணங்குகிறதுன்னு சொன்னார். ஒரு இது இருக்கு, தமிழில் கூட ஒரு பாட்டு இருக்கே, நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்குங்கிற. ஆறு மனமே அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு. அதுல என்ன, நிலை உயரும் பொழுது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். பணிவனுடைய வெளிப்பாடு தான் நமஸ்காரம். பகவானுக்கு நமஸ்காரம் பண்றோம். ஏன்னா அவர் பூர்ணமானவர். எனக்கு மனசுல நிறைய குறைகள்லாம் இருக்கு. அதனால நமஸ்காரம் பண்ண பண்ண என்ன ஆகுமான்னா, நமஸ்காரம் பண்றது உடம்பால பண்றது அது காய்க புண்ணியம். வாக்கில் நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்றது வாக்குக்கு நல்லது. மனசுல நம்ம பணிஞ்சாதான் உயர முடியும், மேல் நிலை அடைய முடியும். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிதுன்னு விட்டார் திருவள்ளுவர். ஆகவே பணிபவனே உயர்கிறான். நன்றாக பணியணும், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல்னர். வணக்கம்னு சொன்னா இதுதான் அர்த்தம். அஸ்மை காமாக நம்யந்தேன்னு உபனிஷத் சொல்லுகிறது. தத்து அந்த மெய்ப்பொருளை நமஹா நமஹான்னு யார் பூஜை பண்றானோ அவனிடத்துல காமாக, காமாகன விஷயா, வாழ்க்கைக்கு தேவையானதுன்னு அர்த்தம். உண்ண உணவு, சாப்பாடு, குடிக்க நீர், உடை, உடுத்துக்க வேண்டிய உடை, அது தேடி வரும். இவன் அதை தேடி போக வேண்டிய பொருளை தேடி இவன் போக வேண்டாம், பொருள் இவனை தேடி வரும். அதனால நமஸ்காரம் பண்றது, அது நமஸ்காரம் பகவானுக்கு பண்ற நமஸ்காரம். அவர் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதவர். குரு எங்க இருக்கார்னா அவருக்கு திருஷ்டரூபா. இவர் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணினா என்ன பிரயோஜனம்? சாஸ்திரத்தில் சொல்றாங்க, திருஷ்டபலம் அதிருஷ்டபலம் ரெண்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கும்னா. ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணினா அதிருஷ்டபலம் தான் கிடைக்கும். குருவை வணங்கினோமானா திருஷ்டபலமும் அதிருஷ்டபலமும் உடனே கிடைக்கும். திருஷ்டபலங்கிறது என்னதுன்னா, திருஷ்டபலங்கிறது அவருடைய அறிவுரை, நமக்கு வழிகாட்டுதல், நமக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறார், எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறார், தர்மத்தை கற்றுக் கொடுக்குறார், ஞானத்தை கொடுக்குறார். அதெல்லாம் திருஷ்டபலம். நேர கற்றுக்குறோம், அவருடைய விவகாரத்தை வச்சே நாம கற்றுக்குறோம்.
இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம். ஹரி